நைட் இந்த சம்பவத்தப்ப நான் இங்கே தான் இருந்தேன். ரெண்டு குழந்தைங்க, பெண் குழந்தைங்க தான் எனக்கு. ரெண்டு பெண் குழந்தைகளோட அந்த சைடில் நானும் இந்த இடத்துல தான் இருந்தேன். எவ்வளோ தூரம் ஒரு காவல்துறை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமோ அந்த இதுக்கு நேற்று கொடுக்கல. பர்மிஷன் இந்த இடத்துல கொடுத்து மகாக்கூடிய தப்பு. இந்த ஜனதாவை வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு உச்சக்கட்ட நடிகர் அவர் வராருன்னா அந்த இடத்துல வந்து அவருக்கு உண்டான இடத்த கேட்கறாங்கன்னா அந்த இடத்த கொடுத்துருந்தா இந்த அசம்பாவிதமே நடந்திருக்காது. ஒரு டிச்சு அந்த இடத்துல ஒரு இதில் ஒரு எது மூடல, அந்த இதில் வந்து அத்தனை பேர் உழவுறாங்க. ஒரு பெண் குழந்தைங்க எல்லா குழந்தைகளும் உழவுறாங்க. அப்படி சைடில் தள்ளி விட்டு அப்படி இது பண்றாங்க. அவர் பஸ் வந்து நின்னது ஒன்று தான். வந்த உடனே போலீஸ்காரங்க லத்தியில் 2 ஓடி அடிச்சோன்னா எல்லாருமே சைடு வந்து அந்த சைடில் தள்ளி இருந்தால் பிரச்சனையே. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் எல்லாம் கரெக்டாக தான் இருந்தோம். நான் நைட்டு மரணத்தை கண்ணில் பார்த்துட்டு போனேங்க. இதை வந்து உடனே வந்து நம்ம தளபதி இதை தப்பு இது இந்த மாதிரி இடத்துல இது பண்ணாரு அது பண்ணாருனால சொல்றதெல்லாம் பேசிட்டு இதை முழுக்க காரணம் இந்த கவர்மெண்ட் தான், இந்த போலீஸ் அதிகாரி தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுத்தது. அதனால் அவர் உச்சக்கட்ட நடிகர்னா எல்லாத்துக்குமே தெரியும். கரூர்ல ரசிகர்னா அவருக்கு அதிகம். ஆனால் அவர் சைடு பஸ் வந்து இந்த சைடு வருங்க நம்மளுக்கு. அதாவது வந்து கரூர் போகிற ஆப்போசிட்டில் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பஸ் இந்த சைடில் வந்துருக்கு. இந்த சைடு வரும்போது கும்பல் இந்த நேரத்தில் ரோட்டுக்கிட்ட தான் இருந்தாங்க. கிழவர் சைடு மேவர் சைடு ஒதுக்கி விட்டு இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. சைடில் தள்ளி விட்டதான் பிரச்சனை. வந்த உடனே அவர் பஸ் வந்தோடனே போலீஸ்காரர் என்ன பண்ணா லத்தி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு கும்பல் பூரா சைடில் வந்துருச்சு. சைடில் வந்தது பிரச்சனையே. சைடில் வந்து எல்லாம் ஒன்றும் பண்ண முடியலைங்க. பெண் பொம்பளைங்க எல்லாம் மூச்சு விட முடியாமல் அலறுறாங்க. அலற ஒவ்வொருத்தையும் மேலே ஏறாங்க. மேலே ஏறணும் அந்த சீட் அப்படியே உடையுது. மேலே ஒவ்வொரு அவங்க உயிரை காப்பாற்றிருக்க மேலே ஏற சீட்டு உடஞ்சு உழவு கீழே குழந்தைகளை வச்சு நாங்கள் மேலே இப்படி தாங்கி பிடிக்கிற நிலைமையில் நிற்கிறோம். இந்த மாதிரி இடத்த கொடுக்கலாமா? இப்போ மக்கள் உயிர் 30-35 உயிர் போயிருக்குதுன்னா இந்த உயிர் போனது காரணம் யாரு? வந்தவரா இல்லைங்க இந்த இடத்த கொடுத்த கவர்மெண்ட்டா? அது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும்.